ஆமாம், நாங்கள் ரொம்ப நாள் நடத்த மாதிரி இங்கே ஒரு ட்ரிப் போட்டிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. நீங்கள் நம்ம கிளம்ப போகிறோம். எங்கன்னு சொல்லவே இல்லை. எங்கே என்ன போகிறோன்னா பெங்களூர் போகிறோம். சும்மா 2 டே ட்ராவல் தான். ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினில் வர போகிறோம். இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்புறோம். வாங்க போகலாம். வாங்க. ஆமாம் சார், ரூமை போட்டுங்க. லைட் ஆஃப் பண்ணுறோம். அப்புறம் பாருங்க மீட் பண்ணுறோம். 10:50க்கு ட்ரெயின். அது போய் சீக்கிரம் கிளம்பிட்டு மெட்ரோ வந்தாச்சு. கிண்டி மெட்ரோ வந்துட்டோம் நம்ம. சார் இப்போ இங்கேருந்து நம்ம சென்ட்ரல் போகிறோம். டிக்கெட் எடுத்தாச்சு. गाइस நம்ம சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. நம்ம தான் சென்ட்ரலுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு 10:50க்கு ட்ரெயின். ஸோ நம்ம உள்ளே போகிறோம். மூவ் ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். கரெக்டாக 10:50க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாமே ஹிந்திக்கு புதுசாக இருக்கும். गाइस நம்ம ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். செக்கிங்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து டைரக்டா பெங்களூர் தான். ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எங்கடா நம்ம இப்போ வந்து கேஎஸ்ஆர் ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம வந்து யஷ்வந்த்பூர் போகிறோம். மெட்ரோவில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யஷ்வந்த்பூர்லேருந்து மேங்களூர் போகிறோம். 7 o'clock நமக்கு ட்ரெயின். ஸோ நம்ம ட்ரெயினில் மீட் பண்ணலாம். லைக் ஹாய் கைஸ், நம்ம ட்ரெயினில் ஏறி போயிட்டுருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு ½ வந்துட்டு அந்தளவுக்கு எந்த வியூவும் இல்லை. ½ மேலே தான் நல்லா ட்ரெயின் நல்லா மேலே ஏற மாதிரி நல்ல ஒரு மவுண்டன் வியூ, நல்ல ஒரு நேச்சரில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம் கைஸ், போகிற வழி ஃபுல்லாக வந்துட்டு ஃபுல்லாக மவுண்டன்ஸ், பள்ளத்தாக்கு, ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே. இதில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து மலையை குடஞ்செல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த வியூவும் சூப்பராக இருந்துச்சு. சைட்லேருந்து இதெல்லாம் நிறைய இடத்துலேருந்து தண்ணியில் விழுந்துச்சு. அதை அவங்களுக்கு காட்ட முடியல, வீடியோ பெருசாக எடுக்க முடியல. ஆனால் கைஸ், நாங்களுமே எங்கேயுமே போகல. நாங்கள் ட்ராவலே 2 நாள் ட்ரெயின் ட்ராவல் மட்டும்தான். பட் நாங்கள் எதுக்காக வந்தோன்னா ஜஸ்ட் இந்த ட்ரெயின்லேருந்து வியூ பண்ணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். வியூஸ் பக்காவாக இருக்குங்க கைஸ். கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம் ஒன் டைம். இங்கே வந்துட்டு ஹைலைட்டே என்னென்னா, இங்கே வந்துட்டு 57 டனல்ஸ் இருக்குது. அதுவுமே 52 கிலோமீட்டரில் 57 டனல்ஸ். அந்த ஒவ்வொரு டனலுக்குள்ளேயும் போகிறப்ப செம வைப் ஆகுது. ட்ரெயின்லேயே நல்ல சவுண்டு வேறு. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 109 பிரிட்ஜில் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். ஒவ்வொரு பிரிட்ஜில் போகும்போதுமே அதை ஸ்லோ பண்ணி கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
காய்ஸ் இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறப்ப ஸ்டெப்ஸ்லாம் உட்காந்து போகாதீங்க, அது வந்து சேஃப் கிடையாது. வீட்டிலலாம் பார்த்தோன்னா திட்டுவாங்க. இது நம்ம எடிட்டிங் தான் வச்சது, நம்ப மாட்டாங்க. ஹாய் காய்ஸ், நம்ம வந்து இறங்கிட்டோம். எங்கடா வந்திருக்கோம்? மங்களூர் ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு ஒரு 4 hours டைம் இருக்குது. ஸோ எங்கே போகலாம்? இங்கே நியர்பை பீச் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் இப்போ ஹாய் தேங்க் யூ கைஸ். நம்ம ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்து பார்த்தா ஒரு க்யூ நின்றுருந்துச்சு. அந்த க்யூ என்னன்னு சொல்லிட்டு போய் கேட்டால் அது வந்து ஆட்டோவுக்கு வந்து இங்கே க்யூ போட்டு டோக்கன் போட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க போல். ஸோ அதுதான் நாங்கள் போயிட்டுருக்கோம். காய்ஸ், இந்த ஆட்டோக்கார அண்ணா பார்த்தீங்கன்னா நிறையா பேசிகிட்டு இருந்தார், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வந்து ஃபுல்லாக கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு தான் ஆட்டோக்காரங்கிட்ட திரும்ப ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தோம். அவர் ஹிந்தி வேறு நடுவில் பேசிகிட்டு இருந்தார். அது இறங்கிட்டு இப்போ ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கோம். வந்துட்டு இப்போ வந்து மங்களூர் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டோம். இப்போ மங்களூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆட்டோவுக்கு வந்து வீடியோ ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு லைன் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா டோக்கன் மாதிரி போட்டுட்டு அந்த டோக்கன் கொடுத்து ஆட்டோவில் ஏற்றுறாங்க. இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து பேசிக்கிறோம். ஸோ அப்படியே மங்களூரில் இறங்குமே ரொம்ப பசியாக இருந்ததுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் போயிட்டோம். ஸோ சாப்பிட அந்தளவுக்கு சிறப்பு இல்லை. கைஸ், நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே தண்ணீர் பவின்னு சொல்லிட்டு ஒரு பீச் பார்த்தோம். ஸோ அங்கே போகலான்னு பார்த்தோம். அங்கே போகிறதுக்கு வந்து ஒரு ரிவரை வந்து போட்டில் கிராஸ் பண்ணி தான் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு டைமிங் சரியில்லாதனால டைம் வந்து 7:30 தான் லாஸ்ட்டு பஸ்ஸுன்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி இருந்தனால 7:30 தான் லாஸ்ட்டு பஸ்ஸு. ஸோ வந்து நம்ம பீச்சுக்கு போகலை, நம்ம வந்து ரிவரில் மட்டும் பார்த்துட்டு போட்டெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு கைஸ். வந்ததுக்கு வந்து ஒரே ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் கைஸ். அந்த ஃபிஷ்ஷு பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. கரெக்டாக வந்துட்டு 7:30 பஸ்ஸை பிடிச்சி ரிட்டர்ன் நம்ம வந்துட்டு மங்களூர் ஜங்ஷன் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து வந்துட்டு நம்மளுக்கு 11 o'clock தான் ட்ரெயினுங்களா. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு லாபியில் வந்துட்டு சும்மா உட்காந்துருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பர் ஹவருக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 2 hours வந்து பே பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் சார்ஜ்லாம் போட வேண்டியிருந்துச்சு, போட்டுட்டோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்துட்டு இப்போ தான் இருக்கிற அந்த கடையில் சாப்பிட்டுட்டு ARCTCயில் சாப்பிட்டோம். இப்போ வந்து உட்காந்துட்ருக்கோம். பின்னாடி தான் ட்ரெயின் நிற்கிது. இன்னும் ஒரு 20 minutesல ட்ரெயின் மூவ் ஆகிடும். ஸோ டேரெக்டாக சென்ட்ரலில் இருக்கும். சென்ட்ரல் தான் நாளைக்கு 3:40 நாங்கள் ரீச் ஆகிருக்கோம். 11:40க்கு ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும். ஆமாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்துட்டு சென்னை வந்து இறங்கிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்ரிப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நாங்கள் வீடியோலாம் அப்லோட் பண்ணுவோம். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரூம் போகிறேன். பாய். நம்ம இப்போ ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் வரும்போது பசிக்குன்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ரூம் திறந்து உள்ளே போகிறோம். கரெக்டாக கைஸ் திருப்பி நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்பில் பார்க்கலாம். பாய்.